லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த வருஷத்துல அப்பா உன்னை மேன்மைப்படுத்துவார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 25ஆம் வருஷத்துல உங்க வாழ்க்கையில அநேக தோல்விகள் சந்தித்திருக்கலாம், அநேக பிரச்சனைகள் சந்தித்திருக்கலாம், அநேக உபத்திரங்கள் சந்தித்திருக்கலாம், அநேக சொல்ல முடியாத சுச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா இந்த நாளிலே ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தை என்னவென்றால், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ நினைக்கலாம், இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் நடக்குமா நடக்காது என்று மனிதருக்குள்ளே சந்தேகம் இருக்கிறது. விசுவாசத்துல தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, எப்பவுமே சரி, தேவ வார்த்தையை முழு நிச்சயத்தோடு ஆபிரகாம் எப்படி நம்பினானோ அதே போல நீயும் நானும் நம்ப வேண்டும். இந்த யோசுவா கிட்ட 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். 9வது வசனத்து 1:9 சொன்னார், உன்னோடு கூட நான் வருவேன் என்று சொன்னார். 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்குள்ள இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக யோசுவா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ, எந்த ஜனங்கள் உன்னை அற்பமா எண்ணினார்களோ, என் தேவன் அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவார். அதே இடத்துல உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். இது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளையே, தேவன் சொன்ன வார்த்தை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக சில நாட்கள் தாமதிக்கும். ஆனாலும் தேவன் எந்த நேரத்துல என்ன கொடுக்க வேண்டும் அவருக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை கையை வைத்து நீங்க ஜெபித்து பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்கள் இந்த 2026ஆம் வருஷத்துல உங்க குடும்பத்துல நீங்கள் பார்ப்பீங்க. தேவ பிள்ளையே, நம்மளுடைய தேவன் பொய் சொல்ற தேவன் அல்ல, மனமாற புத்திரனம் அல்ல. வசனத்தை கொடுத்தும் அவர் நிறைவேற்றாத இருப்பாரோ என்று என்னாகமும் 23:19வது வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வாழ்க்கையிலே அவர் செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக தேவனுடைய பிளெஸிங்ஸ் இந்த வருஷத்துல நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.